சார் இதான் சார் சரியான இடம். இங்க உட்காந்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தானே போகணும். டபக்குன்னு பிடிச்சுக்கலாம் சார். அட இங்க வேண்டாம் ஐயா, அங்க போனா இந்த மரத்து மேல ஏறி உட்காந்துக்கலாம் ஐயா. மரத்து மேலையா சார்? ஆமா சரிதான் சார், ஏறுங்க சார். அட நீ முதல்ல ஏறியா. சரிதான் சார், இந்தாங்க இருக்கும். சார் வண்டி நிற்குது சார். பேசாம சார் சார் பூங்கோதம்மா வண்டியில ஏறாங்க சார். அப்படி சார் வண்டி சார் வந்துட்டு சார் போகணும் சார். வந்துச்சு சார். சீக்கிரம் கொண்டு வந்து சரி, நீங்களும் போகலாம். ஜாக்கிரதை. சாபாஷ் காத்தவராயா, உன் பெயருக்கேற்ற காரியத்தை நீ இன்றுதான் செய்தாய். வீராதி வீரன், வீர மார்த்தாண்டன், சூராதி சூரன் சுப்பிரமணியன் அப்பா நீ. மலைக்கள்ளனை ஏமாற்றிய மாவீரனே, நான் மட்டும் ஒரு மகாராஜாவாக இருந்தால் உன்னை அவசியம் முதல் மந்திரி ஆக்கியிருப்பேன். எல்லாம் உங்க தயவுங்க. காத்தவராயா, தயவுக்கு என்னப்பா பஞ்சம்? இந்த வண்டி நிறைய ஒரு நாள் ஏத்துப்போ. எஜமா, பூங்கோதையை கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டாந்துட்டேன். சாபாஷ். அடுத்தபடியா அந்த பய மலக்கல்லனை கொண்டு வந்து உங்க காலடியில விழ செய்யல, நான் காத்தாராயம் இல்ல. நீ செய்வப்பா செய்வ. நீ நினைச்சா நடக்காத காரியம் ஒண்ணு உண்டா? உங்களுக்கு தெரியும். பூங்கோதை, பூங்கோதை, எஜமா அடுத்த மாதிரி பூங்கோதை. மானே நான் உன்னையடைய என்ன தவம் செய்தேனோ சுந்தர மனோகரியே மானே. கதவை திற பூங்கோதை, உன் அத்தான் வந்திருக்கிறேன். ஏதோ திற. விளையாடுகிறாயா? திற திற பூங்கோதை. என்ன விளையாட்டு? என்ன எஜமா திறக்க மாட்டேங்கிறாங்களா? தரங்க. என்ன இது? இப்ப தரங்க. என்னது? குரங்கு. குரங்கு குரங்கு. எஜமா நீ வாங்க, இது அந்த மலக்கல்ல வேலையாத்தான் இருக்கும் போல. எஜமா 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 ஏட்டையா வர்றார். என்னையா ஏட்டு? சௌக்கியமா? சவிக்கியத்துக்கு என்னங்க, இன்னைக்கு காலையில நம்ம சின்ன பையன் மோத்துல முழிச்சேன். வண்டியை காணுமேன்னு பார்த்தா டக்குன்னு கிடைச்சிருச்சு. இதா? இது யாரு வண்டின்னு தெரியல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது அப்துல் ரஹீம் சாஹிப் வண்டி சார். வண்டியை காணும்னு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சரி ஏட்டு, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வண்டி கொண்டு போய் ஒப்படைச்சிடு. என்ன சார் ஸ்ட்ராங்கான கேஸ் கிடைச்சதுன்னு பார்த்தேன், நீங்க இப்படி சொல்றீங்களே. ஏன் சார் இந்த வண்டிக்குள்ள யார் வந்தா? வாங்க சார். என்ன மிஸ்டர் வீரராஜன், இது அப்துல் ரஹீம் வண்டி இல்ல? அப்படியா? இது எப்படி இங்க வந்தது?
ரோட்ல ஆள் இல்லாம போயிட்டு இருந்ததான். நம்ம முனியும் பிடிச்சு கொண்டு வந்தான். என்னடா ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள ஏட்டே வந்துட்டாருங்க. வீட்டுல இருந்த வண்டி நடுத்தருவுக்கு எப்படி வந்தது? குதிரை இருக்குதுல்ல சார், இழுத்துக்கிட்டு வந்திருக்கும். பேசாமரியா. என்ன மிஸ்டர் வீரராஜன், நாதியத்த ஒரு வண்டி நடுத்தரவில் நின்றுகிட்டு இருந்தா உங்க வீட்டுக்கு ஏன் ஓட்டிக்கிட்டு வரணும்? அவர் அநாத ரட்சகர் சார், கலிகால வள்ளர். உண்டி சண்டியா யாரு போனாலும் விட மாட்டார் சார், உதவி செய்யாம. அது சரி, வண்டி வந்ததும் போலீஸுக்கு ஏன் ரிப்போர்ட் பண்ணல? இப்பதானே சார் வண்டி வந்தது, நீங்களும் வந்தீங்க. போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? எத்தனை கொலை எத்தனை கொள்ளை, எதை கண்டுபிடிச்சீங்க? மிஸ்டர் வீரராஜன், உங்க வேலையை நீங்க கவனிச்சுங்க. 441 நீ ஸ்டேஷனுக்கு போய்யா. எஸ் சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. அத்தே 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 அடையா உங்களோட குரல் மாதிரி கேக்குது. உங்களுக்கு சாதாரணமா ஞாபகம், எனக்கு மட்டும் அந்த ஞாபகம் இல்லாதையா இருக்குது. அந்த அம்மா போன நாள்ல இருந்து எனக்கு நல்ல தூக்கமா நல்ல சோறா. தனியலே குரல் கேக்குது. அத்தே ஆமாமா, அத்தே யாரா இது கதவை திறந்த உடனே பேயாதம் வந்து கட்டிக்கிறான். உனக்கு இந்த தைரியண்டா? உனக்கு இரு தடியட்டாரு. தம்பி தம்பி இங்க வாயேன். யாரு? சடையா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. யாரா நீ? அப்பா. அப்பாவா? பூங்கோதையா? பூங்கோதையா வாடியே கண்ணு, மறுபடியும் உன்னை பார்க்க போறோமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீ எங்க போனியோ என்ன ஆனையோன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். மாமா உள்ள போலாம். எங்களை எல்லாம் இப்படி கலங்க விட்டுட்டு போயிட்டியாடாம்மா. கடவுள்தான் உன்னை கொண்டாந்து கேட்டாரு. எஸ் சார். நாம இப்பவே வீரராஜ முதலியாரை அரெஸ்ட் பண்ணணும். கரெக்ட் சார். சார், பெரிய இடத்து விஷயம், ஒரு தடவைக்கு 4 தடவை யோஜனை செய்யறது நல்லது சார். ஏங்க ஆளை கையும் மெய்யுமா பிடிக்கிறதுக்கு யோஜனை என்னையா வேண்டி இருக்கு? அதுக்கு இல்ல சார், நாம இன்னைக்கு அரெஸ்ட் பண்றோம்னு வச்சுங்க, எப்படியாவது வெளியே வந்துடுவார். அதோடவா போகும், பெரிய மனுஷனை அவமானப்படுத்தணும்னு நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. நம்ம புள்ள குட்டிக்காரவங்க, நமக்கு என்னத்துக்கு சார் இந்த வம்பு? அப்போ கடமையை காத்துல பறக்க விட்டுணுங்கிறியா? நீ சுத்த பயந்தாங்கொள்ளியா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ லாயக்கு இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன செய்யணும் சார் சொல்லுங்க. ரெடி சார். சார் ஒரு ஐடியா சார். என்ன அது ஐடியா? வீரராஜ முதலியார் நம்ம சுக்கேச முதலியாருடைய தங்கச்சி மகன். அவருடைய பொண்ணைத்தானே இவர் தூக்கிட்டு போனாரு. அட முறை மாப்பிள்ள தானே தூக்கிட்டு போனாருன்னு நினைச்சு அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செய்து வச்சிடுறாருன்னு வச்சுங்க. நமக்கு தானே சார் கெட்ட பேரு. சார், சுக்கேச முதலியார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்தா நம்ம சைடு ஸ்ட்ராங் சார். ஆமையா, அதுவும் நல்ல யோசனை தான். சரி, நீ முதல்ல சொக்கேச முதலியார் வீட்டுக்கு போ, நான் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ் சார். 29. எஸ் சார். ஒன்னே இல்லையா? எஸ் சார். 29. எஸ் சார். நீ இப்போ வீரராஜ முதலியார் வீட்டுக்கிட்ட போய் மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சு. எஸ் சார். என்ன கருப்பையா, என்ன சமாச்சாரம்? கண்டுபிடிச்சிட்டோங்க. என்ன கண்டுபிடிச்சாச்சு? நம்ம பூங்கோதம்மாவுங்க. பூங்கோதையா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? உட்கார். என்ன சார் இவ்வளவு சுலபமா சொல்றீங்க? எங்க பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் மறந்து காடு என்னும் மலை என்னும் வனம் என்னும் வனாந்திரம் என்னும் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம நாங்க பட்ட கஷ்டம் அந்த ஏழுமலையானுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் சார். ஆமாம், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உட்கார். அந்த கஷ்டத்தை பார்த்தா இந்த 441 என்னைக்கு சார் இன்ஸ்பெக்டர் ஆகிறது? அது இருக்கட்டும் சார், நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில மாட்டிக்கிட்டு இருக்கேன். தர்ம சங்கடமா? என்ன அது? ஆமா சார், இந்த வீரராஜ முதலியாரை இன்னைக்கு அரெஸ்ட் செய்யணும் சார். வீரராஜனியா? எதுக்கு? ஆமா சார், எல்லாம் ரெடியா இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாரண்ட் வாங்க கூட ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீரராஜனை அரெஸ்ட் பண்ணி பூங்கோதையை இங்க கொண்டாந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பூங்கோதை
இப்பதான் வீரராஜன் வீட்டுக்கு வண்டியில வந்து இறங்கிச்சு. ஆமாங்க, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் சார். அப்பா, உங்களோட அம்மாவா? சந்தேகம் இல்லாம பூங்குவதுதான். ஏம்மா, வீரராஜன் வீட்டுல இருந்து எப்பம்மா வந்து? வீரராஜன் வீட்டுக்கா? நான் எதுக்கு அங்க போறேன்? என்னம்மா அது, நீங்க தான் வண்டியில வந்தீங்களே. அப்போ நீங்களும் ஏமாந்துட்டீங்களா? சரி, நாங்க போயிட்டு நாளைக்கு வர்றோம் சார். ஐயா, இதெல்லாம் அந்த வீரராஜ முதலியார் வேலையா தான் இருக்கணும்னு எந்த வீரராஜ